சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் லன்ச் மெனுங்க, ஆர் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். எஸ், தக்காளியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தக்காளி சாதம் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி செய்கிற ஒரு தக்காளி சாதம் தாங்க. நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்ல கூரா, அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு சாப்பாட்டு பச்சரிசி, ஒரு கப்புக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றி எங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நான் 5 விசில் விட்டு சாதத்தை நல்லா இந்த மாதிரி ஒரு பேஷனில் கொட்டி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா அப்படி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இந்த சாதத்தை இந்த பாருங்கள், நல்லா பொல 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 பொலன்னு இருக்கு பாருங்கள் சாதம். அந்த மாதிரி இப்போ சாதத்தை ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பாய் வீட்டிலலாம் பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கு இந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி தாங்க தொட்டுக்க. இப்போ தக்காளி சாதம் ரெடி பண்ணணும். வாங்க ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கங்க, ஒரு அகலமான கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ப்ளஸ் நெய் ரெண்டும் கலந்து காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இதை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையே தாளிப்போங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ரொம்பலாம் ப்ரௌனாலாம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வெந்திருந்தால் வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதில் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி சாதத்துக்கு உண்டான உப்பில் ஒரு பாதி உப்பை மட்டும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம சாதம் பிசைஞ்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த தக்காளி வதங்கினதுங்க, தக்காளிக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்து வதக்கினதுனால கிட்டத்தட்ட நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடுங்கங்க. அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து தண்ணி ஓரளவு சுண்டுன நேரத்தில் இந்த நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து போட்டு கலர வேண்டியதாங்க. நான் அடுத்த ஸ்டேஜு காட்டுறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா அந்த தொக்கு மாதிரி வர அளவுக்கு இது நல்லா அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சாலிடாக செமி சாலிடாக இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த ஆற வச்சுருக்கிற சாதத்தை எல்லாத்தையும் இதோட சேர்த்து அப்படியே கிளற வேண்டியதாங்க. நான் கிளறிட்டு காட்டுறேன். பாருங்கங்க, நல்லா சூப்பராக தக்காளி சாதம் ரெடியே பண்ணியாச்சுங்க. வெரி சிம்பிள், வெரி டேஸ்டி, குறைச்ச அளவு இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லன்ச்சு மெனு அண்ட் லன்ச்சு பாக்ஸுங்க. செம்மையாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க அப்படியே ஊற்றி
கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி அப்படியே தம் பண்ண மாதிரி அமுக்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க இது. ஓகே, நான் இதுக்கு இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் செஞ்சு காமிச்சு இந்த தக்காளி சாதத்தோடு அந்த கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. இப்போ அடுத்தது கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவோம். இப்போ இந்த கிரேவிக்குங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாம். கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை இதையும் கொஞ்சம் கோர்ஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதோடைய இந்த தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த தக்காளியும் இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து அப்படியே கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைங்க. தோல் உள்ள கடலை, தோல் இல்லாத கடலை, எந்த கடலையாக இருந்தாலுங்க, வறுத்த நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை, எதுவாக இருந்தாலும் நல்லா கடலையே சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், எள்ளை வறுத்து போட்டுட்டேன். இப்போ அடுத்தது கடலையும் வறுத்து போட்டு பொடி பண்ணுறத ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவிக்குங்க நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து இப்போ வதக்கி விட்ருக்கேன். தீயை குறைச்சி வச்சு பாருங்கள். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட வெங்காயமும் ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அது ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை அரைச்சும் செய்யலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் அப்படியே முழுசாக கத்திரிக்காய் தக்காளியை சேர்த்தும் வதக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடுங்க, வெந்துடும் சீக்கிரம். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுங்க. உப்பு வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன், இதுக்கு தேவையான உப்பை. இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நல்லா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற 1 கப்பு புளி தண்ணியை இதோட சேர்த்துருங்கங்க. நான் இந்த புளி தண்ணியோட இந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாமும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து தான் நான் இதை ஊற்றினேன். இன்னும் ஒரு 1/2 கப்புங்க தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். நம்ம இந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எள்ளையும் கடலையும் அந்த பொடியை போட்டு ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. நான் ஃபைனலாக எல்லாம் காட்டுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். என்னோடய மெத்தடில் ஸ்ட்ரைட்டில் செஞ்சு பாருங்கங்க. எல்லாம் சேர்த்துட்டேன். ஒரு 1.5 டம்ளருங்க புளித்தண்ணி, 1 டம்ளர் இல்லாமல் 1.5 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொடியை ஆட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கங்க, நம்ம புளித்தண்ணியை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஓரளவு கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருக்குது பாருங்கள், போதுங்க. இப்போ நம்ம இந்த பொடியை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி, தக்காளி சாதம், சாதத்தில் கூட போட்டு இதை சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப பாருங்கங்க, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, போதுங்க. இதுக்கு மேலே போட்டு கொதின்னு கொதிக்க விடாதீங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பாய் விட்டு கத்திரிக்காய் கிரேவிங்க. நான் இப்போ உங்களுக்கு தக்காளி சாதத்தோடு இதை சர்வ் பண்ணுறேங்க. என்னங்க, நல்லா சூப்பரான டேஸ்டான அருமையான ஸோ சிம்பிள் லன்ச் மெனு அண்டு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. அருமையாக வந்திருக்குங்க. நல்லா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்ப்போமா?
எந்த வித ஸ்பைசியும் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தொட்டுக்க சைடிஷ் நேந்திரங்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, இன்னும் டேஸ்ட்டு கூட்டிகிட்டு போகணுன்னா தயிர் பச்சடி, எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான நான்வெஜ் வெஜ்ஜு யார் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மெனு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எனி கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ப்ரான் தொக்கு, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாங்க. நம்ம இஷ்டம்தான். நிச்சயம் உங்களுக்கும் இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே ஸ்டைல் மெத்தடு இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. வெரைட்டியாக நிறைய போட்டிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ரெசிபி பிடிச்சிருக்கும். அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபருங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சிங்க. Have it. Emmy. See you next. Bye-bye.